1982 ஆண்டுக்கு முன்பு மகாத்மா காந்தியை யாருக்குமே தெரியாது ஒரு படம் வந்தது. அந்த படத்தை வைத்துதான் உலகத்திற்கு மகாத்மா காந்தியை பற்றி தெரிய வந்தது என்கிற ஒரு அப்பட்டமான பொய்யை பேசி இந்த நாட்டு மக்களை ஏமாற்ற பார்க்கிறார். இதை எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்? கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். தேசபிதாமகா மகாத்மா காந்தி அவர்களை பற்றி 1982 ஆண்டுக்கு முன்பு உலகத்திற்கு தெரியவில்லை, யாருக்குமே தெரியும். இதற்கான சதி வேலையை பார்த்தது காங்கிரஸ் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். இவர் பேசியது உண்மையா இல்லையா என்று நீங்க இங்கே பார்க்க போகிறீர்கள். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஏபிபி நியூஸிற்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூகள் நீங்க பார்த்தீர்கள்னா 1 மணி நேரம் 5 நிமிடம் 31 நொடிகள் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ஆப்போசிஷன் ராமர் கோவிலுக்கு எதிராக, நேஷனலிசத்துக்கு எதிராக எந்த அளவில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்க பார்க்க வேண்டும். ஏபிபி நியூஸின் ஆங்கரான ரொமானா இசர் கான், ரோஹித் சிங் சவால், சுமன் தே, இந்த 3 பேருமே மே 28ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்கிறார்கள். நீங்க சமீபத்தில் பார்த்தீர்கள்னா தொடர்ந்து நரேந்திர மோடி அவர்களுடைய பேர் இன்டர்வியூஸ் ஒவ்வொரு கோதி மீடியா சேனலும் எடுத்து வருகிறார்கள். அங்க கேட்கப்படக்கூடிய கேள்விகள் மிகவும் வேடிக்கையாக மட்டுமல்லாமல் இந்த நாட்டு மக்களுக்கு எந்த விதமான உதவி இல்லாமல் ஒரு நபருடைய இமேஜ் பில்டிங்காக மட்டுமே எடுக்கப்பட்ட இன்டர்வியூக்களாக தெரிய வருகிறது. இந்த இன்டர்வியூவில் அவர் கேட்ட கேள்வி, இன் ராம் மந்திர் செரமனி and whether there is discussion would have been impact on election result. ராமர் கோவிலாக இருக்கட்டும் அல்ல தேர்தல் பிரச்சாரங்களாக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்கள் ஏதோ ஒரு இம்பாக்டை கிரியேட் செய்ய போகிறார் என்று கேட்டபோது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கொடுத்த பதில், மகாத்மா காந்தி was a great leader. மகாத்மா காந்தி ஒரு சிறந்த தலைவர். Wasn't it our responsibility in the 75 years to make sure that would knew மகாத்மா காந்தி? இது நம்மளுடைய கடமை இல்லையா? மகாத்மா காந்தியை எத்தனை பேருக்கு தெரியும்? nobody knows மகாத்மா காந்தி. யாருக்குமே மகாத்மா காந்தியை பற்றி தெரியாது. it was only when Gandhi film was made that world was curious to know who was this man. காந்தி என்கிற படம் வெளிவந்ததற்கு பின் தான் ஒட்டுமொத்த உலகமே இந்த மகான் நபரை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார்கள். We haven't done it. It was our responsibility if the world knows Martin Luther King. இது நம்மளுடைய கடமை. உலகம் மார்ட்டின் லூதர் கிங்கை பற்றி தெரிந்து கொண்ட தருணத்தில் if world knows about South African leader நெல்சன் மண்டேலா, நெல்சன் மண்டேலாவை பற்றி உலகம் தெரிந்து கொண்ட போது ஏன் காந்தியை பற்றி மக்களுக்கு தெரியவில்லை? ஏன் காந்தியை பற்றி உலகம் தெரிந்து கொள்ளவில்லை? இது போன்ற பொய் பிரச்சாரத்தை செய்த பிரதமர் மோடி அவர் குறிப்பிட்ட அந்த காந்தி என்கிற படம் 1982ஆம் ஆண்டு வந்தது. அப்போ 1982ஆம் ஆண்டுக்கு முன்பு மகாத்மா காந்தியை பற்றி யாருக்குமே தெரியவில்லை. எந்த விதமான ப்ரொபகண்டா, எந்த விதமான பொய் பிரச்சாரத்தை இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, அதுவும் நேஷனல் டெலிவிஷனில் அமர்ந்து கொண்டு 3 சீனியர் ஜேர்னலிஸ்ட்கள் அவரை பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்காமல், ஒரு சிறிய கேள்வி கூட எடுத்து வைக்காமல் அவர் கூறுவது அனைத்துமே தலையாட்டி பொம்மை போன்று வேடிக்கை பார்த்து கொண்ட இது போன்ற நபர்களுக்கு இந்த பதிவை மிகவும் கவனமாக எடுத்து காட்டுங்கள், ஷேர் செய்யுங்கள். ஏன்னா இந்த பதிவில் நான் உங்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய பல்வேறு விஷயங்கள் மகாத்மா காந்தியை பற்றி உலகம் என்னைக்கு எழுத தொடங்கியது என்று நீங்க பார்க்க போறீர்கள். மகாத்மா காந்தியை பற்றி 1920ஆம் ஆண்டிலிருந்து 1948ஆம் ஆண்டு வரை, அதாவது அவர் மறையும் வரை எத்தனையோ கட்டுரைகள் உலக மீடியாக்கள் எழுதிதான் வந்தார்கள். மார்ச் 10, 2022ஆம் ஆண்டு அகமதாபாத் ஃபார் ரைட்டிங் 3 articles in யங் இந்தியா, 3 ஆர்டிகல்ஸ் யங் இந்தியாவில் பப்ளிஷ் ஆனது. இல்யூஷன் பிரிட்டிஷ் வீக்லி, த கிராஃபிக், மார்ச் 18, 1922ஆம் ஆண்டு இன்னொரு நியூஸ் பேப்பர் வெளியானது. அனைத்திற்கான கட்டிங்ஸை நான் உங்களுக்கு எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். சிவில் மிலிட்டரி கெசட் பப்ளிஷ்ட் ஃப்ரம் லாகூர், மார்ச் 12, 1922ஆம் ஆண்டு. அப்போ
பிரைம் மினிஸ்டர் மோடி 82ஆம் ஆண்டு வரை யாருக்குமே தெரியவில்லை என்று கூறியிருக்கிறார். ஒவ்வொரு ஆர்டிகல்ஸுமே நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். த டைம்ஸ் மேகசின் மகாத்மா காந்தியை மேன் ஆஃப் த இயர் 1930 என்று இந்த ஆர்டிகல் பப்ளிஷ் ஆனது ஜனவரி 5, 1931ஆம் ஆண்டு. சைலண்ட் காந்தி த மேன் ஆஃப் த இயர் 1930 என்கிற இந்த ஆர்டிகல் இருந்தது. இது மட்டுமல்ல, இந்த பப்ளிகேஷனுக்கு பின்பு கிட்டத்தட்ட ஒரு 30,000 இண்டிபெண்டன்ட் மூவ்மெண்டில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களை பற்றி பிரிட்டிஷ் எம்பையர் எழுதியது. இதை டைம்ஸ் மேகசின் தன்னுடைய கவர் பக்கத்தில் மகாத்மா காந்தியுடைய படத்தை போட்டார்கள். மார்ச் 31, 1930ஆம் ஆண்டு மட்டுமல்ல, ஜூன் 30, 1947ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு முறை மகாத்மா காந்தியுடைய படத்தை கவர் பக்கத்தில் போட்டது டைம்ஸ் மேகசின். அந்த படத்தில் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதை தாண்டி நீங்க பார்த்தீர்களா, மோஸ்ட் டாக்ட் அபவுட் மேன் இன் தி வேர்ல்ட், உலகத்தில் அனைத்து நபர்களை விட அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு நபர் மகாத்மா காந்தியை பற்றி. ஐகானிக் போட்டோகிராஃப் ஆஃப் காந்தி அட் ஹிஸ் ஸ்பின்னிங் வீல் என்கிற இந்த தலைப்புடன் ஒரு பக்கம் வருகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள்னா, the most talked about man, page number 5, September 20, 1931. அந்த படத்தை நீங்க பார்க்கிறீர்கள். Indian leaders in May 27, 1946 issue of life என்கிற இந்த படத்தை நீங்க பார்க்கிறீர்கள். எல்லாமே வெளிநாட்டு பத்திரிகைகள். இதை தாண்டி த நியூயார்க் டைம்ஸ் எப்போ எழுதினார்கள் அந்த ஆர்டிகளை பார்க்கிறீர்கள். முதல் பக்கத்தில் மெயின் பேஜில் மகாத்மா காந்தியை பற்றி, Gandhi is killed by Hindu India shaken, world mourns. 15 die in riots in Mumbai. மகாத்மா காந்தியுடைய கொலைக்கு பின்பு RSS நாதுராம் கோட்சே மகாத்மா காந்தியை கொலை செய்ததற்கு பின்பு இந்த ஆர்டிகல் த நியூயார்க் டைம்ஸில் வெளிவந்தது. த கார்டியன் என்கிற ஒரு மிகப்பெரிய பிரபலமான இன்னொரு நியூஸ் பேப்பர், அதோடைய படத்தை நீங்க பார்க்கிறீர்கள். அவர்களும் ஒரு ரிப்போர்ட்டை போடுகிறார்கள், அசாசினேஷன் ஆஃப் மிஸ்டர் காந்தி, மிஸ்டர் காந்தியுடைய கொலையை பற்றி. த வாஷிங்டன் போஸ்ட் அதே மகாத்மா காந்தியுடைய அசாசினேஷன் பின்பு. த டெய்லி டெலிகிராஃப் என்கிற இந்த நியூஸ் பேப்பர் அவர்களும் எழுதுகிறார்கள். இது போன்ற எத்தனை நியூஸ் பேப்பர்கள் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். த வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் இன் காந்தி த பர்சன், இது ஒரு ஆர்டிகல் வெளிவந்தது. த மோஸ்ட் ஃபேமஸ் மேன் இன் த வேர்ல்ட் என்கிற ஒரு ஆர்டிகல் வெளிவந்தது. எத்தனை ஆர்டிகளை பத்தி நாங்கள் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறோம். சாப்ளின் describes the meeting and the exchange of ideas elaborately in his autobiography, page number 342 to page number 343. சார்லி சாப்ளின் ஒரு மிகச்சிறந்த நடிகர், தன்னுடைய ஆட்டோபயோகிராஃபியும் போது தன்னுடைய புஸ்தகத்தில் பேஜ் நம்பர் 342 and பேஜ் நம்பர் 343 குறிப்பிட்டிருக்கிறார் அவருடைய சந்திப்பு, மகாத்மா காந்தியுடைய சந்திப்பு எந்த அளவில் அவருடைய வாழ்க்கையை மாற்றியது என்கிற ஒரு இன்ஸ்பைரிங் ஆன ஒரு பக்கம் நீங்க நிச்சயமாக படிக்கணும். மார்ட்டின் லாத்தர் கிங் ஜூனியர் அவர் எழுதியது, மகாத்மா காந்தியுடைய 10வது டெத் அனிவர்சரியும் போது 1958ஆம் ஆண்டு அவர் என்ன எழுதுகிறார் என்றால், மிஸ்டர் காந்தி would resist evil as much as the man who uses violence. மகாத்மா காந்தியுடைய அஹிம்சை பாதை, காந்தியிசம் இந்த நாட்டை மற்றும் மாற்றவில்லை, ஒட்டுமொத்த உலகத்தையே அஹிம்சை பாதையில் கையில் எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் ஒரு தனி மனிதராக எந்த அளவில் உலகத்திற்கு ஒரு பீஸ் மெசேஜை கொடுத்திருக்கிறார் என்கிற ஒரு மிக தெளிவான விஷயத்தை எழுதியிருக்கிறார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், correspondence with Gandhi has been studied by followers, two men over ages keen interest in 1931 wrote in a letter to Gandhi. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் எழுதிய இந்த கடிதம். இது மட்டுமல்ல, மகாத்மா காந்தியுடைய 70வது பிறந்த நாள் 1939ஆம் ஆண்டு நடந்தது. ஐன்ஸ்டைன் அவரும் இந்த ஒரு கடிதத்தை எழுதி அவருடைய 70வது பிறந்த நாளுக்காக ஒரு பீஸ் ஆஃப் நோட் எழுதுகிறார். த நியூயார்க் டைம்ஸ் 2 October 2019 இந்த ஆர்டிகல் பப்ளிஷ் ஆகிறது. Why India and the world need காந்தி என்கிற இந்த ஆர்டிகல். எதற்காக இந்தியா மட்டுமல்ல உலகமே காந்தியை நேசிக்கிறது, காந்தி தேவை என்று பார்க்கிறார்கள். The list of Western celebrities who knew Gandhi personally, காந்தியை மகாத்மா காந்தியை ரொம்பவே நெருக்கமாக பர்சனலாக தெரிஞ்சு கொண்ட நபர்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா 1982ஆம் ஆண்டுக்கு முன்பு
லியோ டால்ஸ்டாய், ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா, ஹோ சி மின், ஜான் லெனன், Pearl S. Buck, American journalist Louis Pasteur, லைஃப் ஆஃப் மகாத்மா காந்தி என்று எழுதிய ஒரு ஆட்டோபயோகிராபி 1950 வெளிவந்தது. இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா மகாத்மா காந்தியை பற்றின ஒரு டீட்டெயில்டான ஒரு புஸ்தகம் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் என்று லண்டனில் 1931 வெளியானது. இது மட்டுமல்ல, அவரை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரியும் இருக்கிறது. யூடியூபில் நீங்க போய் பார்க்கலாம். காந்திஜி with the working class people of Manchester, London. நீங்க அதற்கான லிங்கை நான் கொடுக்கப்படுகிறது. ஒரு சின்னமா நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். PIB-ல இது இருக்கிறது, பிரஸ் கிளப், பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் இது இருக்கிறது. இது எல்லாத்தையுமே தாண்டி போஸ்டேஜ் ஸ்டாம்ப் ஆனர்ட் இன் காந்தி, போஸ்டல் ஸ்டாம்ப் மகாத்மா காந்தியை பற்றி நீங்க பார்த்தீர்கள்னா US அமெரிக்காவில் 1961 வெளியானது. ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ 1967 கிட்டத்தட்ட 40 நாடுகளில் மகாத்மா காந்தியுடைய 100வது பிறந்த நாளை கொண்டாடினார்கள். 40 நாடுகள். பிரைம் மினிஸ்டர் மோடி 1982 முன்பு மகாத்மா காந்தியை யாருக்குமே தெரியாது, ஒரு படம் வந்தது, அந்த படத்தை வைத்துதான் உலகத்திற்கு மகாத்மா காந்தியை பற்றி தெரிய வந்தது என்கிற ஒரு அப்பட்டமான பொய்யை பேசி இந்த நாட்டு மக்களை ஏமாற்ற பார்க்கிறார். இதை எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்? ஒரு நாட்டின் பிரதமராக இருந்து கொண்டு இது போன்ற ஸ்டேட்மெண்ட்டை எப்படி ஏற்றுக்கொள்ளலாம் என்று நீங்க பார்க்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ஐடியில் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.